வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வந்து சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து அடுப்பில் வந்து காய்ச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 கிராம் சேமியா எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் சர்க்கரை ஒரு 50 கிராம், ஏலக்காய் கொஞ்சம், முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். இது வந்து வறுத்த சேமியான்னு கடையிலேயே கிடைக்கிறது, ரோஸ்டட் வெர்மிசெல்லின்னு கிடைக்கிறது, அப்படி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நெய் விட்டு இந்த சேமியாவை இந்த மாதிரி கொஞ்சம் செவக்காக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் காஞ்சி எடுத்து இப்போ நான் வந்து சர்க்கரையை சேர்க்குறேன். நீங்கள் சர்க்கரையை போட்டதுக்கு அப்புறமா சேமியா போட்டிங்கன்னா நல்லா தனித்தனியாக வெந்து வரும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். இப்போ வந்து நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். இது சேமியா வந்து பால்லே வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தனியாக தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. சேமியாவை பால்லே வேக வைக்கும்போது அந்த டேஸ்ட், பாலோட டேஸ்ட்லாம் இறங்கும்போது நல்லா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் பாலில் வேக வைங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வைங்க. ஆனால் பொங்காமல் பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் நான் மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பையும். பாருங்கள், இப்போ சேமியா வந்து நல்லா வெந்தெடுத்து பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா வெந்தெடுத்து. இப்போ என்ன பண்ணுறேன், ஏலக்காய் தூள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இதோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய பேசிக்கான சேமியா பாயசம் ரெடிங்க. இதோட நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அதாவது அவங்க இஷ்டம். சில பேர் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது வந்து தெரியாதவங்க இப்போ தான் சமைக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக சொல்லித்தரது தான். அதனால் சிம்பிளாக பேசிக்காக எப்படி வந்து பாயசம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.